KN நேரு மீது FIR. உள்ளே இழுக்கப்பட்ட உதயநிதி நண்பர் ரத்தீஷ். விஜய் கையில் எடுத்த பிரம்மாஸ்திரம். தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய நிகழ்வு அரங்கேறியுள்ளது. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது. விஜய் தலைமையிலான புதிய தமிழக அரசு பொறுப்பேற்ற பிறகு எடுக்கப்பட்டுள்ள இந்த முதல் பெரிய நடவடிக்கை திமுக வட்டாரங்களை முழுமையாக உலுக்கியுள்ளது. இந்த வழக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் பல கோடி ரூபாய் வேலைக்கு லஞ்சம் முறைகேடு தொடர்பானது. சுமார் 2538 பணியிடங்களை நிரப்பியதில் பெரும் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த FIRல் KN நேருவுடன் சேர்த்து பலர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் மிகப்பெரிய அரசியல் ட்விஸ்டாக உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது வெறும் ஊழல் வழக்கு மட்டுமல்ல, திமுகவின் அடுத்த தலைமை வாரிசுக்கு எதிரான அரசியல் காய் நகர்த்தல் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். 2025 ஏப்ரல் மாதத்தில் மத்திய அமலாக்கத்துறை KN நேரு இல்லங்கள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தியது. அப்போது பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டதாக ED கூறியது. மொத்தம் 634 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்த ரத்தீஷ் பெயர் FIRல் இடம்பெற்றிருப்பது விஜய் அரசு நேரடியாக உதயநிதிக்கு செக் வைத்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் விமர்சிக்கின்றனர். திமுகவின் இளம் தலைமை வாரிசை அரசியலை குறிவைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை PMLA சட்டத்தின் கீழ் விசாரணையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. KN நேரு, ரத்தீஷ் உள்ளிட்டோருக்கு எதிராக கைது மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகள் உருவாகலாம். டெல்லியில் உள்ள ED தலைமை அலுவலகத்தின் அனுமதிக்காக அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். பச்சை கொடி கிடைத்தவுடன் பல புதிய வளர்ச்சிகள் உருவாகும் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் FIRக்கு எதிராக KN நேரு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வு ஜூன் 23 வரை இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவு தற்காலிகமானது என்பதால் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு வழக்கின் போக்கு மாறலாம். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. விஜய் அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திமுக தரப்பில் இதை அரசியல் பழிவாங்கல் என விமர்சிக்கும் குரல்களும் எழுந்துள்ளன. எதிர்காலத்தில் இந்த வழக்கு எத்தகைய புயலை உருவாக்கும் என்பதை ஜூன் 23க்கு பிறகுதான் தெரியவரும். தமிழக மக்கள் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. அரசியல் கட்சிகளிடையே புதிய மோதல்கள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. இந்த FIR தமிழக அரசியலின் சமன்பாட்டை மாற்றியமைக்கும் என அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர்.